Thank you very much. Wish you happy birthday, Mr. Murray. Thank you, my darling. Happy birthday. Thank you, dear. Happy birthday. How are you, my dear sweetheart? Mr. Murali, இது உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 16, sweet 16. என்ன மார்கண்டேயர் நினைப்பா? இத பாரு, ஒரு பொண்ணோட வயசு அவ உடலை பொறுத்தது, ஒரு ஆணோட வயசு அவன் வசதியை பொறுத்தது. அதன்படி பார்த்தா எனக்கு என்னைக்கும் 16 வயசு தான். ஏ மிஸ்டர் முரளி, வழக்கம் போல இந்த பாட்டுல நான் தானே முதல் டான்ஸ் ஆட போறேன். நோ 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 நோ. இன்னைக்கு பாட்டில ஒரு சின்ன மாற்றம். இத பாருங்க, இதுல 13 வில்லைகள் இருக்கு. ஒவ்வொரு வில்லையிலும் நம்பர் எழுதப்பட்டிருக்கு. இந்த 13ஐயும் வீசி எறிய போறேன். 13வது நம்பர் வில்லையை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் டான்ஸ். ஓகே கேர்ள்ஸ், ஆர் யூ ரெடி? கம் ஆன். 1 2 3. யார் நீ? இந்த கிளப்லயே நான் தான் சீப் வெயிட்டர். உன்னை யார் எடுக்க சொன்னது? பேசாம அத பெண்கள் பக்கம் வீசி எறிஞ்சிட்டு உன் வேலையை கவனி. Go inside. Wish you happy birthday. Thank you. லீலா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? Is it? I'm so sorry. It's all right. முரளி dear, இந்த சேலை உங்களுக்கு நினைவு இருக்கா? என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய பரிசு. இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளாச்சே, எனக்கு என்ன பரிசு தர போறீங்க? சொல்லட்டுமா? Come here. Oh no no no. நமக்கெல்லாம் இப்படி நடிக்க தெரியலையே. இந்த காத்து எத்தனை நாளைக்கு தான் அந்த பக்கம் வீசுன்னு பார்க்கலாமே. அப்படின்னா அது வசந்த கால வாட காத்து, இப்படி ஒவ்வொரு மலரா தொட்டுக்கிட்டே போகும். பாருங்க லீலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னது? இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு ஜோசியம் வந்தான். அவன் எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னான். நான் கட்டிக்கு போற பொண்ணு ஒரு பேர் அழகியா, அவன் பேர் கூட லாலியோ லீலியோ ஆரம்பிக்கிறதா சொன்னானே. நீயா? அப்படின்னு என் பேருதா லீலா? ஆமா, அது எனக்கு தோணவே இல்லையே. நெருப்பு ஜாக்கிரதை, நெருப்பு ஜாக்கிரதை. நீங்களா தொட்டாலும் சுடும், அதுவா பட்டாலும் சுடும். தட்ட குடு சார். பரவாயில்ல, இந்த சாக்கிலையாவது நான் உங்க கூட பேச முடிஞ்சது. எனக்கு எப்பவுமே ஓன் நினைப்புதானே. அப்படியே அட்டை மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கா, என்ன பண்றது? அவளுக்கு தான் ஒரு கிளிய பண்றான்னு நினைப்பு. ஆமாமா. முரளிகிருஷ்ண பாத்தீங்களா? பார்த்தேன், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் முரளி கிருஷ்ணன் இல்ல, கோபிகா கிருஷ்ணன். ஏன் கையில புல்லாங்குழல் வச்சிருக்கானா? இல்ல, சிகரெட் வச்சிருக்கான். புல்லாங்குழல் ஊதுனா நாதம் தானே வரும். இவ சிகரெட் ஊதுனா பொம்பளையா வரும். கொடுத்து வச்ச மகாபாவி. சிகரெட் ஊதினாலே பொம்பளைங்க வராங்களா? நான் விசில் ஊதினா கூட பொம்பளைங்க வர மாட்டேங்கிறாங்க. மோர கட்ட ட்ரெஸ் எடு. இந்தாங்க. ஐயோ, இங்கேயே ட்ரெஸ் மாத்த போறீங்களா? ஆமா. ஆம்பளைக்கு ட்ரெஸ் செய்யும் போது நான் பக்கத்துல நிக்கிறது இல்ல. இப்படி இங்க வெக்கமா இருக்கும். அதுக்குள்ள கோவமா? ஷீலா வெக்கமே கிடையாது. சும்மா பலவலன்னு பேசிக்கிட்டு. அவளுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் குழஞ்சு குழஞ்சு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நோ நோ, டோன்ட் பி சில்லி. லீலா, இன்னைக்கு பார்ட்டியில் நீ தான் டான்ஸ் ஆடணும். அவளே ஆட சொல்றது தானே? அவ ஆடுறதா? யார் பாக்குறது?
அவ ஆடுற ஆட்டம் உன் கால் தூசுக்கு ஈடாகுமா? இப்படி இனிக்க இனிக்க பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே இல்ல. வேற எதுலயா புற வச்சிருக்கனா? இதோ பாருங்க, கிளப்ல ஆடி பாடி பிழைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு என்னைக்கு உங்க மனசுல இடம் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து நான் அந்த தொழிலையே விட்டுட்டேன். இனிமே என்னுடைய பாட்டும் ஆட்டம் உங்க கண்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதேதான் நானும் சொல்றேன். இது என்னுடைய பார்ட்டி. இதுல நீதான் டான்ஸ் ஆடணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஓகே சார்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தான் முரளி கிருஷ்ணனா? எஸ். இந்த ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் இதை உங்ககிட்ட கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல சொன்னார். ஓ, thank you very much, so kind of him. உங்களுக்கு இங்க ஒரு இடைஞ்சல் இல்லையே? ஒண்ணு இல்ல, யாரோ வெயிட்டர் ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அவனை நானே அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். பை தி வே, நீங்க தான் இந்த ஹோட்டல் மேனேஜரா? நோ நோ நோ, நான் இந்த ஹோட்டல்ல பாடகன். வண்டர்ஃபுல். நீங்க அவசியம் பார்ட்டில பாடித்தான் ஆகணும். லீலா, உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சது. கம் ஆன். பை தி வே, உங்க பேரு? கோடீஸ்வரன். குட். வெல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இப்பொழுது மிஸ்டர் கோடீஸ்வரனும் மிஸ் லீலாவும் சேர்ந்து ஆடி பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். கம் ஆன். பீ ஸ்போர்ட்டிவ். அசோகவனத்துல சோகமே உருவா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தாங்க. அடடே, இது ராமாயணம். உட்கார்ந்திருந்தாங்களா? அந்த சமயம் அனுமாரானவர் கண்டேன் முரளியை. ராம 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 சீதா. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்க, போய் சாப்பிடுங்க போ. அம்மா சீதா வராட்டி, நீ சொன்ன அந்த முரளிய பார்த்தேன். ஆளு சும்மா தளா தளா தளான்னு பப்புளி மாஸ் மாதிரி இருக்கான். அவன் நடக்கிற நடையும் அவன் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலும் ரொம்ப பிரமாதம். உண்மையிலே சொல்றேன், பல பேருக்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா அதை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது அந்த முரளிக்கு தான் தெரியும். அடடா, பலாப்பழத்தை ஈமுக்கிற மாதிரி அவனை சுத்தி எவ்வளவு பொம்பளை கூட்டம், எவ்வளவு பொம்பளை கூட்டம். பொம்பளையில எத்தனை ரகம் உண்டோ அத்தனை ரகம் அவனை சுத்தி உண்டு போ. அதனாலதான் அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அது எப்படி பிடிக்காம போகும் நானும் பாக்குறேன். ஆனா உன்னை இங்க கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பணம் வேணுமே. என்னங்க கொஞ்சம் இருங்க, என்ன மறுபடியும் முடிச்சு வைக்கிறேன். இந்தாங்க, என்கிட்ட 7 ரூபாய் இருக்குது, போதுங்களா? ஏழா? ஏழு இதுக்கே போதாது. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? கவலைப்படாத, நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். ஆனா நமக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட், ஒப்பந்தம். என்னங்க? நான் உன்னை அந்த முரளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நீ எனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடு. 20,000 ரூபாவா? என்ன கொப்ப விட்டு சொத்த குறைஞ்சு போயிடுது. முரளி யாரு? என்ன மாதிரி பேர்ல மட்டும் கோடீஸ்வரனா? அவன் ஒரிஜினல் கோடீஸ்வரன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா பணம் பூரா உனக்கு தானே வரும். 20,000 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். நான் என்ன எனக்காக கேட்கிறேன். நீ பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டு வாடகை கொடுப்பேன், இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன். கொடுக்குறியா? தலையாட்டிட்டு அப்புறம் மாறிடக்கூடாது. இல்லைங்க கோப்ரானே, ரொம்ப பணமே வந்துட்ட மாதிரி பெரிய குஷி. இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? அந்த கலா மாதிரி நடக்கணும், அந்த மாலா மாதிரி கொண்ட போட்டுக்கணும், அந்த ஷீலா மாதிரி சிரிக்கணும், அந்த லீலா மாதிரி வளைஞ்சு 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 டான்ஸ் ஆடணும். இதெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் உன்னை கட்டிக்குவான். வராதுங்க. இதெல்லாம் நான் எங்க கத்துக்க போறேன்? நான் எங்க போனேன்? நான் இருக்கேன்ல, நான் சொல்லி கொடுத்துறேன். 20,000 சும்மாவா? பேசாம இரு. பாருங்களா, என்னடா அது? பசங்களா, இன்னையில இருந்து அக்காவே ஜாக்கிரதையா மகாராணி மாதிரி கவனிச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அக்கா ஒரு தங்க முட்டை விடுற வாத்துடா. என்னடா அக்கா வாத்து மாதிரி நினைச்சு இந்த அம்மா கட்டி இருக்காங்களே, அதே மாதிரி போடுவேன். ஆமா, இதே மாதிரியா? ஆமா, இதுவே சொல்ற. ஐயோ அம்மா, நான் ஒண்ணு சொல்ல, இந்த ஆளு வளர்றான். பொம்மை பொம்மையா? வண்டியை நிறுத்தினா போறோம். கேப்பாங்கல்வி இல்லாம உள்ள வந்து போடுவானுங்க. எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன் நீ கேக்குற? எங்க வேணாலும் போவேன். நீ என்ன கேக்குறது? நேரா போயா? ஓஹோ, நேரா போவ. சரி, போறேன். வண்டி நிறுத்து. ஹாய் சங்கர். ஹாய் ஞானம். ஹாய். என்னடா நீங்க நின்னுட்டு இருக்க? ஊட்டிக்கு போறேன்டா.
ஏர்போர்ட்டுக்கு போனோம், டாக்ஸி கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா வண்டியில ஏறு. தேங்க்ஸ். டிரைவர், கொஞ்சம் டிக்க திறக்கிறீங்களா? திறக்கிறேன். ஏறப்ப ஒருத்தர், இடையில இன்னொருத்தர். வை. குட் மார்னிங் சார். யார் வண்டியில? பாசஞ்சர் சார். என்ன பெட்டி? அட்டைப்பட்டி. உள்ள என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு சேலை வாங்கி வச்சிருக்கேன். டிக்கெட் தர. சார் டிக்கெட் ஒண்ணு இல்ல சார், அவசரமா ஏழோட்டாம போறாங்க. ஒண்ணு இல்ல, நமக்கு தெரியும் தர பாட்டிக்கியா? சரி, அப்புறம் உத்தரவு. பெட்டியை தர. இவ்வளவு பார்த்தா அநியாயம், அக்கிரமம். உள்நாட்டு சரகா வெளிநாட்டு சரகா? குடிச்சு பார்த்தா தானே சார் சொல்ல முடியும். விளையாடுறியா? யாருக்கு போயிட்டு? ஐயோ, என்னது இல்ல சார், அந்த 2 பாசஞ்சர் உட்கார்ந்துருக்கா அவனு சார். நம்புங்க சார், உங்க காலில் விழுவுறேன். சார் கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன் சார், எதுக்கு? வாங்க சார். யோ நல்ல சட்டை, வாயாங்க. யோ, இந்த பொட்டியில பாட்டில் வச்சிருக்கீங்க, அது ஃபாரின்தா இல்ல அது உள்நாட்டு கலக்கல் பட்டையாயா? ஐயா கேக்குறார், சொல்லு. என்ன பொட்டி எங்க இருந்து வந்தது எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். அதானே, ஏது பொட்டி நீங்க வச்சீங்களா சார்? கல்லியா பாருங்க. பாட்டில். ஐயோ, பாட்டில். நாங்க பாட்டிலே பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறோம். ஐயோ, அவ்வா போய் சொல்றான் சார். நாங்க எதுக்கு அனாவசியமா போய் பேசணும்? கார் அவருது, டிக் அவருது, பொட்டி அவருது. அனாவசியமா எங்க 2 பேரும் இந்த கேஸ்ல மிங்கிள் பண்ண பாக்குறோம். தட் இஸ் டூ பேட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். யோ, மரியாதையா சொல்லு. இந்த ஆளு டிக்க தொர பொட்டிய வைக்கிறேன்னு சொல்லல என்கிட்ட. யோ, எதனா அறிவு இருக்குதா உனக்கு? சார், இவ்வளவு சின்ன பெட்டியை கொண்டு வந்து யாராவது டிக்கில வைப்பாங்களா சார்? ஏயா, நீ என்ன சொன்னாலும் அவர் நம்பிடுவார் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவர் என்ன ஒண்ணும் தெரியாதவரா? அவர் என்ன ஏமாந்தவரா? இல்ல இந்த மாதிரி கேஸ பார்க்காதவரா? ஐயோ சார், உங்களை ஜாக்கி வச்சு தூக்குறான் சார். ஏய், இந்த ஆள் அவசரமா ஊட்டிக்கு போகணும்னு சொல்ல. ஊட்டி ஊட்டியாண்டா, ஊட்டி. அது இல்லடா ஞானா, ஊட்டி வர உறவு படத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணத பத்தி டாக்ஸில உட்கார்ந்து பேசிட்டு வந்தோமே, போயிட்டுக்கார மனுஷன் அத போய் கேட்டுட்டு சொல்றா சார், இதோ டிக்கெட். சார், நீங்க இந்த ஊட்டி வர படம் பாத்தீங்களா? நான் 4 தடவை பார்த்தேன் சார். இந்த கேஆர் விஜயா என்னமா நடிச்சிருக்காங்க சார். ஐயோ, கொன்னு தள்ளிட்டாங்க. எனக்கு ரொம்ப உசிறு சார். இந்த கேஆர் விஜயா ஆக்டிங் பார்த்தா அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வருதில்ல சார். உங்களுக்கு எப்படி சார்? டிக்கெட் கொடுத்துறீங்களா? ஐயோ, ரூட்ட மாத்திரம் சார், சத்தியமா சொல்றேன், அந்த பொட்டி இந்த வெள்ள சட்டக்காரனுக்கு சார். பெரிய மனுஷால எவ்வளவு அலட்சியமா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார், என் பேஸ்ல ஒரு ரிச்னஸ் தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் கேட்காத, எனக்கே தெரியல சார். இந்த மாதிரி ஆளை நம்பவே கூடாது சார். ஆஹா, நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன அறிவு பத்தியா? இவனுக்கு இதேதான் தொழில் போடு இருக்கு. கரெக்ட். சார், இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் 4 போடு போட்டா தன்னால உண்மையை கேட்கிடுவான். நல்ல பெரிய மனுஷயா, நான் சொல்ல வந்துட்டேன். நடையா ஸ்டேஷனுக்கு. சார், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்லை சார். பொட்டியை வேணா ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, என்ன விட்டுடுங்க சார். அதெல்லாம் அங்க வந்து சொல்லிக்க. போ, அட. உடம்பு நல்லா இருக்குடா. பண்றதே ரொம்ப நல்லா இருக்குடா. டேய், இந்த சேலை என்கிட்ட கொடுத்துறா. பாட்டில ஏற்கனவே பறி கொடுத்துவேன், அதனால புடவை எனக்கு தான் சொந்தம். ஏய், திருட்டு சொத்துல என்னடா சொந்தம்? ஏய், இன்னைக்கு காதலியோட பிறந்த நாள். இதை கொண்டு போய் நான் அவகிட்ட கொடுத்தா அவ எனக்கு என்ன தருவா? ஃபட்டாஃபட் எடுத்துக்கோ. அனுபவி ராஜா, அனுபவி. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ ரொம்ப நல்ல திருடன்டா. நீ நல்ல திருடன். ஃபட்டாஃபட். எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேனா? இந்த சங்கம் படத்துல வைஜெயந்தி மாலா வரல, அவ கூட ஒரு தோழி வருவல, அந்த மாதிரி இருக்க. இல்ல பரவாயில்ல, அவ்வளவு சுமாரா இருந்தா. சரி, எனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சே எப்படி சேலை வாங்கிட்டு வந்தீங்க? நான் எங்க வாங்கினேன்? அப்படின்னா வேற யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, வந்து இந்த இது உன் மேல எனக்கு இருக்குது காதல், அந்த காதல் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, உங்க அப்பனை எங்க காணோம்? கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறியா? நானா காட்ட மாட்டேங்கிறேன், நீங்க தான் பயந்து பயந்து ஓடுறீங்க. எனக்கு என்ன பயம்? பத்துவேன் உங்க அப்பா. அவங்கிட்ட நேரம் கேட்டு 2ல 1 முடிவு பண்ணிடுறேன். யோ மாமனாரே, ஒரு தாலி இருந்தா கூடியா உன் மகன் கழுத்துல கட்டணும். யாரு? இது உங்க அப்பா ஷாவுக்கு மோளம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். ரொம்ப ஹாட்டா வரேனா? அப்படித்தான் இருக்கும். ஐயோ, என்ன ரொம்ப போச்சு. நீ அவனை கொஞ்சம் கூல் பண்ணு, நான் இங்க எங்கேயாவது மறைஞ்சுக்கிறேன், அப்புறம் நம்ம விஷயத்த பேசிக்கலாம். ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஏமா கேக்குற? இன்னைக்கு தப்பிச்சு வந்ததே தம்பரா புண்ணியமாயி போச்சு. ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன். ஏன்பா
ஓவர்லோட் ஏதாவது ஏத்துனீங்களா? இந்த சடன் பிரேக் சமூகத்தை 2 சண்டாள பயலுக சதி பண்ணி கம்பி என்ன வச்சுட்டாமா. எதுக்காகப்பா? நம்ம டாக்ஸில 2 பய ஒத்த முன்னால ஒருத்த வந்து ஏறினா கையில பொட்டி வச்சிருக்கான். அதுக்குள்ள புட்டி வச்சிருக்கான் போல் இருக்கு. எனக்கு தெரியாது, டிக்கில வாங்கி வச்சேன். அவுட் போஸ்ட்ல போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டாங்க. நைசா என்னதுன்னு சொல்லிவிட்டு அவனுங்க தப்பிச்சு ஓடிட்டான். அவனுங்க மாத்திரம் என் கையில கிடைச்சா அப்படியே அவனுங்க டயரை குத்துன்னு குத்தி கிழிச்சு அவனுடைய ஜாக்கப் ஜார கயட்டி விட்டு அப்படியே ரிவேஸ் கீர்ல நூட்டல் பண்ணுவேன். ஏன்பா எனக்கு சேலை வாங்கிட்டு வரதானே போனீங்க? ஐயோ அதையும் கேக்குறேன். உனக்கு அருமையான சேலை வாங்கி வச்சிருந்தேனே, அதையும் சேர்த்து திருடி இது எதுமா உனக்கு? வந்துப்பா அவர் வாங்கி கொடுத்தாருப்பா. எது? அன்னைக்கு சொன்னனே ஞானம்னு ஒருத்தர், அவருப்பா. ஓஹோ, அந்த ஒல்லியா உயரமா முட்டை கண்ணா ஆந்த மாதிரி முழிப்பானே அவனா? அவரா? ஆமாப்பா. எப்படிப்பா நேர்லயே பார்த்த மாதிரி சொல்றீங்க? அம்மா, அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ளதான்ப்பா இருக்காரு. உங்களோட பேசணும்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு. அட ஏன் கூட பேசவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனே. சீக்கிரம் ஓடுமா, சகல மரியாதையும் கொடுத்து கூட்டு வாமா. போமா. என்ன கை உன் கை? உங்க அப்பன் தொடறதுக்கும் நீ தொடறதுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆமா, இந்த வீட்டுக்கு இந்த பக்கமா ஒண்ணு கதவு கிடையாதா? ஐயோ, என்ன வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? பயப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன். தைரியமா போய் பேசுங்க. இது பாரு, இடத்துக்கு துணிக்குது. இன்னைக்கு சகலம் சரியா இல்ல, நாளைக்கு பேசுவோமே. ஐயோ அப்பா கோச்சிக்குவாரு, போய் பேசுங்க. ஐயோ கடவுளே.